நம்ம சங்கீதா மேம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படியாவது தளபதிய மீட் பண்ணிற மாட்டோமா? அப்படின்ற மாரி ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஏங்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஏன்டா இப்ப டைவர்ஸ் அப்ளை பண்ணமோ நம்போ அப்படின்ற மாரி ரொம்ப வந்து மன வருத்தப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையான விஷயம் தான். ஏன்னா, நம்ம தளபதி அவர்கள் அவரோட வேலையில பயங்கர ஃபோகஸ்ட்ஃபுல்லா இருந்தாரு. என்னதான் ஃபேமிலியில பிரச்சனைகள் அப்படின்றது வந்தாலும், அவரோட ஒர்க்ல பார்த்தீங்கன்னா, பக்காவா வந்திருந்தாரு. அது வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி அவர்கள் அவரோட சினிமா கரியரும் தாண்டி, அவரோட அரசியல் கரியரும் தாண்டி ஃபேமிலி மேல ஒரு மிகப்பெரிய அன்பு வச்சிருந்திருக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து இப்போ அவரோட 78 நாள் பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவரோட முதலமைச்சர் பதவியில அவரு உட்காந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, 78 நாள் ஆயிருக்கு. இந்த 78 நாள்லயே எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முதியவர்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயங்கள வந்து நம்ம தளபதிகள் கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட சினிமால கூட பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர ஃபோகஸ்ஃபுல்லாவே இல்ல. மெயினா கேவிஎன்னோட இந்த ஜனநாயகன் படம். அது பார்த்தீங்கன்னா லீக் ஆயி படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ப்ரமோஷன் ஒர்க், ப்ரீ ப்ரமோஷன் ஒர்க் அந்த மாரி எந்த ஒரு விஷயத்திலயுமே பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வரல. ஸோ ஈவன் வந்து இப்ப சங்கீதா மேம் எப்படியோ தளபதிய மீட் பண்ணிடணும் அப்படின்ற மாரி பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்காங்களாமா. 2, 3 நாளாவே சாப்பிடாம, தூங்காம நம்ம தளபதி அவர்கள பத்தி நெனச்சிட்டு இருக்காங்க. கண் கலங்கி நம்ம ஜாசன்சி அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஸோ அது மாரி தான் நம்ம ஜாசன்சி அவர்கள் எச். வினோத்ட்ட இப்ப சொல்லியிருக்காரு. ஸோ எச். வினோத் அவர்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ப தளபதி அவர்களும் சேர்த்து வச்சிரணும் அப்படின்ற மாரி பயங்கரமா வந்து நம்ம ஜாசன்சி அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. பட் எதுவுமே வந்து வேலைக்கு ஆவல. நம்ம தளபதி அவர்கள் இப்போ அவரோட வேலையில தான் ஃபோகஸ்ஃபுல்லா இருக்காரே தவிர, அவரோட ஃபேமிலி கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாரி அவர் எந்த ஒரு விஷயத்திலயுமே இன்னும் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணவே கிடையாது. ஸோ அடுத்தோட ஃபோக்கஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரா இருக்குது. ஃபேமிலியே வேணாம் எனக்கு தமிழ்நாட்டுல இருக்க என்னோட இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம், இந்த பக்கம் உழைச்சிட்டு இருக்காரு. பட் ஆனா மக்களான நம்பளுக்கு பார்த்தீங்கன்னா, இருக்க ஒரே ஒரு ஆசை என்னன்னா, சீக்கிரமே ஃபேமிலி வந்து ஒண்ணு சேரணும். சீக்கிரமே உங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்து எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன நடக்குது? சீக்கிரமே வந்து தளபதி அவர்கள் சங்கீதா மேம்ட்ட மீட் பண்றாரா? பேசுறாரா? இல்லையா? அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரஸ்டிங்கான தகவல், நம்ம தளபதிய பத்தின இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.